உன்னால இந்த புடவைக்கு அழகா இல்ல இந்த புடவையால நீ அழகா தெரியறியான்னு எனக்கு பிரிச்சு சொல்ல தெரியல. அப்படி இருக்க என்ன மித்ரா, நீ என்ன சொல்ற? நான் ஆண்டி கிட்ட சொல்ல மாட்டேங்கிற தைரியத்துல தானே நீங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இப்பவே ஆண்டி கிட்ட சொல்றேன். தயவு செஞ்சு உடனே போய் அதை பண்ணு. நான் அம்மா கிட்ட இந்த உண்மையை சொல்றதுக்கு என் பிறந்த நாள் வரைக்கும் டைம் கேட்டிருக்கேன். நீ இப்பவே போய் சொல்றேன்ற உன்னோட இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். நீ இப்பவே போய் சொல்லு போ. போ. என்ன ஆதி, நான் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? நானே போய் உன்னை சொல்லுன்னு தானே சொல்றேன். போய் சொல்லு போ. நீ சொல்றதெல்லாம் முதல்ல அம்மா கோவப்பட்டு பேசுவாங்க, அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனைலாம் நடக்கும். ஆனா அம்மாவை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அது எங்களுக்கு சாதகமா தான் போய் முடியும். என்ன இன்னும் நின்னுட்டே இருக்க? போய் சொல்லு போ. நான் இன்னைக்கு சொல்லதான் போறேன். ஐயோ மாமா, அவ போய் அம்மா கிட்ட சொல்லிட போறா. நீ பயப்படாது, அவ கண்டிப்பா அம்மா கிட்ட சொல்ல மாட்டா. அகிலா ஆண்டி கிட்ட இப்போ ஆதி பார்வதி விஷயத்த சொல்லலாமா வேண்டாமா? ஆதி இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றாருன்னா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஒருவேளை நாம இத சொல்றதால அது ஆதி பார்வதிக்கு சாதகமா அமைஞ்சிச்சுன்னா என்ன பண்றது? சொல்லலாமா வேண்டாமா? நான் சொல்ல, அவ சொல்ல மாட்டேன். இன்னும் யோசிச்சுட்டே நிக்கிற பாரு. மித்ரா, ஆண்டி, ஏதோ சொல்ல வந்துட்டு தயங்கி நிக்கிற மாதிரி இருக்கு. அது அது வந்து ஆண்டி, அது வந்து என்ன ஆச்சு மித்ரா? என்ன விஷயம் சொல்லு. அது வந்து ஆண்டி, ம், ஆதி 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 ஏதாவது சொன்னானா? இல்ல ஆண்டி, அது வந்து ஆதி புடவை. என்ன விஷயம் மித்ரா? சொல்ல வந்ததை முழுசா சொல்லு. அது வந்து ஆண்டி, ஆ, ஆதி ஹைதராபாத்ல இருந்து புடவை வாங்கிட்டு வந்தாரு. ஓ, ஆதி ஹைதராபாத்ல இருந்து உனக்கு புடவை வாங்கிட்டு வந்தானா? இல்ல ஆண்டி, ஆ? ஆமா ஆண்டி. என்ன சொல்ற? ஆதி உனக்கு புடவை வாங்கிட்டு வந்தானா வரலையா? ஏற்கனவே ஆதி என்கிட்ட வெறுப்பா நடந்துட்டு இருக்கிறது ஆண்டிக்கு தெரியும். இப்ப புடவை எனக்கு எடுத்துட்டு வரல, பார்வதிக்கு தான் எடுத்துட்டு வந்தாருன்னு ஆண்டிக்கு தெரிஞ்சா அது நமக்கு தான் இன்னும் ஆபத்து. அதனால உண்மையை சொல்ல வேண்டாம். எனக்கு வாங்கிட்டு வந்தாரு ஆண்டி. இத சொல்றதுக்கு நீ ஏன் இப்படி தடுமாறுற? நீ வெக்கப்படுறியா இல்ல பதட்டப்படுறியான்னு எனக்கு ஒன்னும் புரியல. எனிஹவ், ஆதி உனக்கு புடவை வாங்கிட்டு வந்தாங்கிறது நல்ல விஷயம்தான்.
என்ன மித்ரா இப்படி பேக் அடிச்சிட்ட? ஏய் உன்னால இன்னைக்கு அம்மாக்கு எங்களை பத்தின உண்மை தெரிய வரும்னு நினைச்சேன். இப்படி டிசப்பாயிண்ட் பண்ணிட்டிய. அது எப்படி? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஏன் பெரியய்யா உனக்காக புடவை எடுத்து கொடுத்தாருன்னு அம்மா கிட்ட இப்படி போய் சொல்ற? சரி, இனிமேலாவது சவால் விடுறதுக்கு முன்னாடி அது உன்னால முடியுமா முடியாதான்னு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சவால் விடு. புரியுதா? ஆண்டி, ஆண்டி, வா மித்ரா, ஏன் இவ்வளவு டென்ஷன்? ஆதியும் சமையல்காரியும் சேர்ந்துக்கிட்டு என்ன ரொம்ப வெறுப்பேத்துறாங்க ஆண்டி. நான் இன்னைக்கு அவங்க கிட்ட ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன். அவங்கள இப்படியே விடக்கூடாது ஆண்டி. கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேருக்கும் ஒரு முடிவு கட்டணும். என்ன நடந்துச்சு மித்ரா? நீ கவலைப்படாத மித்ரா. எல்லாத்துக்கும் டெரரா இருக்கிற அகிலாவை நம்ம கைக்குள்ள போட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த ஆதி சமையல்காரி இவங்களுக்கு மொத்தமா நம்ம ஒரு முடிவு கட்டிடலாம். அகிலாவை எப்படி நம்ம கைக்குள்ள போட்டுக்க முடியும் ஆண்டி? முயற்சி பண்ணா முடியாதது எதுவுமே இல்ல மித்ரா. நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டி? நான் அன்னைக்கு அகிலா கூட ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டரை பார்க்க போனேன்ல, அன்னைக்கு அந்த டாக்டர் அகிலா ஒரு சேர்ல சாச்சி படுக்க வச்சுட்டு அவ கண்ணு முன்னாடி அவங்க கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி இப்படின்னு என்னமோ செஞ்சு அவங்க கையே பார்க்க சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துல அகிலா மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு மாதிரி அந்த டாக்டர் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், அகிலாவை எப்படியாவது வசியம் பண்ணி நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்கலான்னு. அதுக்காகவே நான் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி இத பத்தி படிச்சு பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சது மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம், மனவசியம், மனநோக்கு வர்மம்னு இதுல ஏகப்பட்டது இருக்கு மித்ரா. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இதையெல்லாம் யூஸ் பண்ணி அகிலாவை வசியப்படுத்தி அதுக்கப்புறம் பார், நான் சொல்றபடி எல்லாம் அவளை ஆட வைக்க போறேன். நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லதா இருக்கு ஆண்டி. ஆனா இதெல்லாம் நடக்குமா? நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. வேணா உன்னை வச்சு ஒரு சாம்பிள் பாத்துடலாமா? என்ன வச்சா? உன்னை வச்சுதான். உடம்பு ரிலாக்ஸா வச்சுக்கோ, மைண்ட் அப்படியே ஒருநிலைப்படுத்தணும், சரியா? இழுத்து மூச்சு விடு. அவ்வளவுதான், வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாதுன்னு. இப்போ உன் கண்ணு முன்னாடி என் கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுவேன் மெதுவா. நான் எந்த பக்கம் கையை எடுத்துட்டு போனாலும் நீ என் கைய மட்டும்தான் பார்க்கணும், வேற எங்கேயும் பார்க்க கூடாது, எதை பத்தியும் நினைக்க கூடாது, சரியா? சரிங்க ஆண்டி. மித்ரா, இப்ப நான் உன் ஆழ் மனசுக்குள்ள இறங்கி பேச போறேன். கையே பாரு. I don't want no opinions. Calling all the shots and I don't need her body
nobody's permission. It's not a toy. இத்ரா, உன்னை யார் இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சா? என் அக்கா நந்தினி. சக்சஸ் சக்சஸ். மித்ரா, நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க? ஆதிக்கடவுர் வம்சத்தை பழிவாங்க அகிலாண்டீஸ்வரிக்கு ஒரு முடிவு கட்ட. மித்ரா, ஆதி இந்த வீட்ல உனக்கு யாரு? ஆதி என்னோட எதிரி. ஆனா நான் ஆதிய லவ் பண்றேன். மித்ரா, ஆண்டி, பழி வாங்க வந்த இடத்துல உனக்கு காதல் கேக்குதா? என்ன ஆண்டி சொல்றீங்க? நடிக்காத. நான் உன் ஆழ் மனசோட பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ ஆதிய காதலிக்கணும் உண்மையை உளறிட்ட. சாரி ஆண்டி. சரி விடு மித்ரா, இதெல்லாம் வயசு கோளாறு. ஆனா நீ இந்த வீட்டுக்குள்ள எதுக்காக வந்திருக்கேங்கிறத மறந்துடாத. புரிஞ்சுதா? புரிஞ்சுது ஆண்டி. எது எப்படியோ நான் கஷ்டப்பட்டு படிச்சதெல்லாம் வீண் போகல. அதெல்லாம் உன்னை வச்சு டெஸ்ட் பண்ணி நான் அந்த டெஸ்ட்ல பாஸும் ஆயிட்டேன். இப்ப பாரு, இத வச்சு அகிலாவ வசியம் பண்ணி அவளை என்ன பண்றேன்னு பரண்டி. ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில இருக்கா. அவ என்ன வேணா பண்ணட்டும். அகிலாவ வசியம் பண்ற வித்தைய கைக்குள்ள வச்சுக்கிட்டு நீ இப்படி ஒளிஞ்சு பார்க்கலாமா? கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் காட்டு. இறக்குற. கத்துக்கிட்ட மொத்த வித்தை இறக்குற. அக்கா, அக்கா, என்னக்கா ஆச்சு? ஏதோ பலமான யோசனை இருக்கீங்க போல இருக்கு. எதுக்காக வந்த? நான் வந்தது விடுங்க. நீங்க ஆதிய பத்தி தானே யோசிச்சுட்டு இருந்தீங்க. எனக்கு தெரியும்க்கா. நான் கூட நீங்க ஆதி கிட்ட கேட்டதும் அவ உங்ககிட்ட உண்மைய சொல்லிடுவான் தான் நினைச்சேன். ஆனா இப்படி பிறந்த நாள் வரைக்கும் டைம் வாங்கிட்டானே, இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. நான் கூட எதிர்பார்க்கல. ஆதி என்ன சொல்ல போறானோன்னு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கக்கா. இல்ல, அவன் என்ன சொன்னாலும் முடிவெடுக்கிற அதிகாரம் உங்க கையில தானே இருக்கு. அதை யாராலையும் மாத்த முடியாதுல்ல. அப்புறம் எதுக்கு வீணா கவலைப்பட்டுட்டு? அக்கா, நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு எதிரா பேசுறதுக்கு இந்த வீட்ல யாரும் இல்லையே. அப்புறம் என்னக்கா? ஏய், எனக்கு எதிரா யாரும் ஒண்ணும் பண்ண போறது இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்காக என் முகத்துக்கு நேரா இப்படி கைய காட்டி பேசிட்டு இருக்க? அதான்க்கா, அதுதான் நானும் சொல்ல வந்தேன். அக்கா, நீங்க எப்பவும் ஏதாவது ஒரு கவலையிலே இருக்கீங்களா? அந்த கவலையெல்லாம் போக்கணும், உங்க மன கஷ்டத்தை நீக்கணும்னு கஷ்டப்பட்டு பல வித்தைகளை கத்துக்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் உபயோகப்படுத்தி உங்க மனக்கவலையை போக்குறேன். ஒண்ணு வேணாம், நீங்க என் கைய மட்டும் பார்த்தா போதும். வாங்க உட்காருங்க. வாங்க அக்கா, உட்காருங்கக்கா. உட்காருங்க உட்காருங்க. கையை பிள்ளை வச்சுக்காதீங்க. ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. கையை கட்டிக்காதீங்க. இப்படி 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 வச்சுக்கோங்க. அப்படிதான். இப்போ என் கைய உங்க முகத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நான் இப்படி பண்ணுவேனா, நீங்க என் கையே பார்க்கணுமா? சரியா? என் கை எந்த பக்கம் போனாலும் நீங்க என் கையே தான் பார்க்கணும். சரியாக்கா? ஐயோ, தேங்க்ஸ். The fellas know I'm a dime. It's up to me with a line. They can't believe a girl is cute me and sit with the rhyme. Come on, come on, come on, come on. I am decisions. I don't want no opinions. Calling all the shots and I don't need nobody's permission. It's not a toy. I am decisions. அக்கா, அப்படியே கண்ணு முடிக்குங்க.
கண்ணை மட்டும் திறக்காதீங்க. நான் இப்போ உங்க ஆள் மனசு கூட பேச போறேன். கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும், சரியா? பார்வதி கிட்ட சில சமயத்துல கோவப்படுறீங்க, சில சமயத்துல பாசமா இருக்கீங்க. உங்களுக்கு அவ மேல இருக்கிறது பாசமா இல்ல கோவமா? எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா பாசமா இருப்பேன். பிடிக்காத விஷயங்களை பண்ணா நான் அவன் மேல கோவப்படுவேன். நான் பாசமா இருக்கிறதும் கோவமா இருக்கிறதும் பார்வதி நடந்துக்கிறத பொறுத்துதான் இருக்கு. ஆனா நீங்க என்கிட்ட எப்பவுமே கோவமா தான் நடந்துக்கிறீங்க. என்ன பத்தி உங்க மனசுல என்ன மாதிரி நினைச்சிருக்கீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் கண்ணாடி மாதிரி. என் எதிரில நிக்கிறவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுதான் ரியாக்ஷன். கண்ணாடி இரு, ஒரு நாள் அந்த கண்ணாடியை சுக்குநூறா போட்டு உடைக்கிறேன். அக்கா, இந்த வீட்ல உங்களுக்கு அடுத்த இடத்துல நான் இருக்கேன், நம்பர் 2. அவ்வளவுதான். அதை தவிர எனக்கு இந்த வீட்ல எந்த இம்பார்ட்டன்ஸும் இல்ல. என் காலம் இப்படியே முடிஞ்சிருமா? இல்ல ஃபியூச்சர்ல என் பேர்ல ஏதாவது சொத்து வித்து எழுதி வைக்கிற ஐடியா இருக்கா? உன் பேர்ல சொத்து எழுதி வைக்கிற ஐடியால தான் இருக்கேன். என் செல்லம், அப்படி சொல்லு. அப்படி போடு. அக்கா, சொத்து எழுதி வைக்கிறேன்னு சொன்னதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனா ஏதோ பேருக்கு என் பேர்ல எழுதாம ஒரு 40% எழுதி வச்சீங்கன்னா காலம் பூரா உங்களுக்கு நன்றி கடனோட இருப்பேன். செய்வீங்களா? கண்டிப்பா. 40% இல்ல, 4% கூட உன் பேர்ல எழுதி வைக்க மாட்டேன். கண்ணு முடுங்கக்கா, கண்ணு முடுங்க, கைய பாருங்க, கண்ணு முடுங்க. ஏய், நிறுத்து. நீ என்னதான் கையாட்டினாலும் விரலையே கட் பண்ணி போட்டாலும் நான் உன் பேர்ல 1% கூட எழுதி வைக்க மாட்டேன். என்ன முழிக்கிற? உன் மனசுல என்ன பெரிய சைக்காட்ரிஸ்ட் நினைப்பா? ஏய், என் முகத்துக்கு நேரா உன் கைய கொண்டு வந்து இப்படி இப்படி ஆட்டினா நான் மனசுல இருக்கிறதெல்லாம் உன்கிட்ட சொல்லிடுவேனா?